வணக்கம் அருமை நண்பர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் இதோ மீண்டும் ஓர் புதிய காணொளியை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம். ஆம், இது நமக்கான புதிய காணொளிதான். ஆனால் பல்லாயிரக்கணக்கான பழமையான நமது பொக்கிஷங்களை பேணி காக்கும் அற்புதமான ஆலயம் திருப்பதியாகும். தமிழகத்தின் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தபடியாக வைணவர்களால் போற்றி கொண்டாடப்படும் ஓர் பொலிவான பழமையான ஆலயம்தான் இந்த திருப்பதி. கீழ்த்திருப்பதி, மேல் திருப்பதி என இரண்டாக அமைந்திருந்தாலும் இது ஒரே மாதிரியாகத்தான் மக்களால் பக்தியோடும் பரவசத்தோடும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அழகான ஓர் மாலை நேரத்தில் மழை சாரலாக தூவும் ஓர் அற்புதமான சூழலில் எடுக்கப்பட்ட காணொளிதான் இது. காற்றோ மழையோ புயலோ வெள்ளமோ எது வந்தாலும் பக்தி மனம் மாறாத மக்கள் கூட்டம் இங்கே பெருந்திரளாக வந்து குவிகிறார்கள். வேண்டி வேண்டி மகிழ்கிறார்கள். வேண்டியதையெல்லாம் பெற்று சந்தோஷமாக வீடு திரும்புகிறார்கள். அப்படி அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஒருங்கே வாரி வழங்கும் வெங்கடாச்சலபதி வீற்றிருக்கும் ஓர் அற்புத ஆலயம்தான் இந்த திருமலை. திருமலைக்கு வந்து சென்றாலே வாழ்வில் திருப்பங்கள் நேரும் என்பது ஐதீகம், நம்பிக்கை நிறைவேறும் நிச்சயம். அப்படி அற்புதமான இந்த ஆலயத்தை இதோ நாம் கண்டு களித்து கொண்டிருக்கிறோம். சில நாட்களாகவே காணொளிகள் இல்லாமல் அமைதியாய் இருந்த நமது இந்த பகுதியானது மீண்டும் காணொளிகள் வழங்கிட தயாராகி கொண்டிருக்கும் வேளையில் தொடக்கமாகவே திருப்பதியை உங்கள் கண்முன்னே தருகிறோம். இது 108 திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படும் வைணவ திருத்தலங்களில் இரண்டாவது திருத்தலமாகும். முதல் திருத்தலம் தமிழகத்தின் மையப்பகுதியில் காணப்படும் ஸ்ரீரங்கமாகும். இங்கே பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் சயன நிலையில், அதாவது படுத்த நிலையில் இருக்கிறார். இரண்டாம் ஸ்தலமான இந்த திருமலையில் வெங்கடாச்சலபதியானவர் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இது 108 வைணவ தலங்களில் இரண்டாவது மட்டுமல்ல, உலகிலேயே செல்வங்களை ஈட்டும் ஆலயங்களிலும் இரண்டாவது ஆலயமாக திகழ்கிறது. அப்படி ஓர் அற்புத ஆலயம்தான் இந்த திருப்பதி. இந்த திருப்பதியின் அடையாளங்கள், வரலாறுகள் வெற்புரை நமையை ஈர்க்கக்கூடியதாகும். ஏறக்குறைய கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே இருந்த இலக்கியங்களிலும் இதனை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இதனுடைய வரலாறுகளை நிறைய தன்னகத்தை பெற்று திகழ்கின்றன. அப்படிப்பட்ட திருமலையானது சேர, சோழ, பாண்டிய, பல்லவர், சாளுக்கியர், விஜயநகர மன்னர்களால் பாதுகாக்கப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் கோடிக்கணக்கான செல்வங்கள் வாரி வழங்கப்பட்டும் இந்த ஆலயம் பக்தர்களாலும் மன்னர்களாலும் மக்களாலும் எப்போதும் அருளை வாரி வழங்கி இறை வணக்கத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும் அற்புதமான ஆலயமாகும். அத்தகைய இந்த ஆலயத்தில் மேலே வெங்கடாச்சலபதியாரும், கீழ்த்திருப்பதியில் அலமேலு மங்கையாரும் அமர்ந்து கொண்டு பக்தர்களை வருக என ஆறு வழங்கி அருளை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆலயங்களை தொடர்ந்து தரிசிப்போம். இறையின் ஆசிரியரை நிறைவாக பெற்று வருவோம். வாழ்விலும் நாம் வாழும் காலங்களிலும் நமக்கும் அனைவருக்குமாக அன்பும் சமாதானத்தையும் அள்ளி வழங்கி சந்தோஷமும் பிரவாகமுமாக பொங்கி வாழ்வோம் என கூறி இந்த காணொலியை உங்களுக்காக சமர்ப்பித்துள்ளோம். மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.